தனிமனித தற்சார்பு வாழ்வியல் முறையே சூழலியல் பாதுகாப்பின அடிப்படை வித்து. வணக்கம் மக்கள். கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால் வெளியிடப்பட்ட கால்காணி தற்சார்பு சூழலியல் வேளாண்மை என்ற புத்தகம் இயற்கை வழி வேளாண்மையோட அடிப்படை தகவல்களை உள்ளடக்கியது. இந்த புத்தகத்தை பெறுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கிராமந்தோறும் இயற்கை வழி வேளாண்மைன்றது நம்மாழ்வார் ஐயாவோட கனவு. அந்த கனவை கால்காணி சூழலியல் அறக்கட்டளை வாழும் கிராமங்கள்ன்ற தலைப்புல ஒவ்வொரு கிராமத்திலையும் ரசாயன விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை இயற்கை வழி வேளாண்மைக்கு மாற்றக்கூடிய பயிற்சி வகுப்புகளையும் கலந்துரையாடல் நிகழ்வையும் பண்ணிட்டு வரும். இந்த நிகழ்வை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுப்பட்டி கிராம விவசாயிகளுக்கு இயற்கை இடுபொருட்களான அமிர்த கரைசல், மீன் அமிலம், பூச்சி விரட்டி இந்த 3 இடுபொருட்களையும் எப்படி தயாரிக்கிறது, பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு கருத்துக்களையும் பயிற்சிகளையும் கொடுத்தோம். அது குறித்த காணொலியை தான் நம்ம பார்க்க இருக்கோம். எது லாபம் எப்படி நம்ம எடுக்க முடியும்? வேளாண்மையில எப்படி லாபம் எடுக்க முடியும்? ஆமா, லாபம் நேரடியா உற்பத்தி மட்டுமே லாபம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், அதிக விளைச்சல் எடுத்துட்டா நம்ம லாபம் எடுத்துலாம்னு நினைக்கிறோம். அது கிடையாது உண்மை. ஏன்னா அது பெரிய அந்த சிக்கல் ஒரு அந்த பொருளாதார முறை தவறான பொருளாதார முறையில நம்மளை சிந்திக்க வச்சிருக்கு. உண்மையான பொருளாதார முறை எப்படி இருக்கணும்னா, தற்சார்பு பொருளாதாரத்துல நம்ம இயங்கணும். இப்ப நம்ம தற்சார்பு பொருளாதாரத்துல இயங்கல. நம்ம எங்க இருந்தோ இடுப்பொருளை வாங்குறோம், காசு கொடுத்து விலையை வச்சுதான் யாரோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க. அதுவும் அவன் விலை நிர்ணயிக்கிறான். வாங்குற பொருளோட விலையும் வேற ஒருத்தவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போகக்கூடிய பொருளோட விலையும் வேற ஒருத்தவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. அப்ப விவசாயி இங்க என்னவா இருக்கிறான்னா, விவசாயி தலையில இங்க மிளகா அரைச்சிட்டு தான் இருக்கிறாங்க கடைசி வரைக்கும். விவசாயி தன்னோட பொருளை உற்பத்தி பண்ண பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணவே முடியல. காரணம் என்னன்னா, இங்க கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யறோன்றதே தெரியாமே செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பொருளாதாரத்தோட. அப்போ நம்ம வருமானம் ஈட்டணும், நம்ம வாழ்வாதாரம் உயரணும், நம்ம பிள்ளைங்க, நம்மளோட குடும்ப சூழல் இதெல்லாம் உயரணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு 10 ரூபா எடுத்துட்டு போய் கடைக்கு போறோம். கடைக்கு போயிட்டு ஒரு 2 ரூபா பொருள் வாங்குறோம். ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம். 2 ரூபா பொருள் வாங்கிட்டா மிச்சம் அவன் எவ்வளவு கொடுக்கணும்? நமக்கு 8 ரூபா கொடுக்கணும். 8 ரூபா கொடுக்கணும்னு கணக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்ககிட்ட 8 ரூபா வாங்க முடியும். அதே அவன் 5 ரூபா கொடுத்துட்டானா, அந்த 5 ரூபா கையில வாங்கிட்டு வந்துட்டா நமக்கு என்ன, நம்ம கணக்கு தெரியாத போது அது யாருக்கு நஷ்டம் அடையுது? நமக்கு தான் நஷ்டம் அடையுது இல்லைங்களா? இதே சூழல் தான். இந்த ஒரு சின்ன கணக்கு வச்சுதான் நான் சொல்ல வரேன். இந்த பொருளாதாரத்தையும், இந்த பொருளாதாரம் இந்த எப்படி இயங்குதுன்னு தெரியாமையே நம்ம என்ன பண்றோம், நம்ம உற்பத்தி பண்றோம், விளைய வைக்கிறோம், விற்பனை பண்ணோம்னு நினைக்கிறோம். அப்ப பொருளாதாரோட கட்டமைப்பு நமக்கு தெரியாதனாலதான் நமக்கு வருவாய் இங்க வரல. அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப பொருளாதாரத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த பொருளாதார முறை கிராமிய பொருளாதார முறை கிடையாது, தற்சார்பு பொருளாதார முறை கிடையாது, உலகமயமாக்கப்பட்ட பொருளாதார முறை. இந்த உலகமயமாக்கப்பட்ட பொருளாதார கட்டமைப்பு என்ன பண்ணுதுன்னா, நீங்க விளைய வைக்கிறது என்ன அப்படின்றத நீங்க தீர்மானிக்கிறது கிடையாதுங்க. உண்மையை சொன்னா நீங்க தீர்மானிக்கல. உங்க விதைநிலை தீர்மானிக்கிறது வேற, உங்க விதைகளை தீர்மானிக்கிறது வேற, உங்க உழவு முறையை தீர்மானிக்கிறது வேற ஒருத்தர். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ உங்களோட வேளாண்மையை நீங்க தீர்மானிக்கக்கூடிய சூழல் வந்தாதான் தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ள வரும். அதுல இந்த இடுபொருள்ன்றது ரொம்பவும் முக்கியம் இயற்கை வேளாண்மையில. அதாவது ஒரு தாவரத்துக்கு கிட்டத்தட்ட 16 ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. அந்த தாவரம் அது நெல் பயிலா இருக்கலாம், இல்ல காய்கறியா இருக்கலாம், மரங்களா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அதுங்களுக்கு ஊட்டச்சத்து தேவைப்படுது. ஒரு 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம பூர்த்தி பண்ணாதான் அதோட வளர்ச்சி செழிப்பா இருக்கும். நமக்கு எப்படி ஊட்டச்சத்து தேவைப்படுதோ அந்த மாதிரி செடிகளுக்கும் தாவரங்களுக்கும் தேவைப்படுது. அந்த ஊட்டச்சத்தை நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு முறையை தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அதாவது அறிவியல் பூர்வமா பல வகையா ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லி அவங்க லேப்ல பிரிச்சு வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. நுண்ணூட்டம், பேரூட்டம் அப்படின்னு 2 பிரிவா பிரிச்சு அதுல ஊட்டச்சத்துக்களோட பேர்களை வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு விவசாயிக்கு தெரியணுமான்னு கேட்டா அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு தாவரத்துக்கு கண்டிப்பா அதுக்கு ஊட்டச்சத்துக்கள் தேவைன்றதாவது நமக்கு தெரியும். அந்த ஊட்டச்சத்தை நம்ம எப்படி கொடுக்க போறோன்றதை தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த ஊட்டச்சத்தை நம்ம எப்படி பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம்னா, ரசாயன விவசாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே ரசாயன உரங்களை வாங்கி போட்டு அந்த தாவரங்களுக்கான ஊட்டச்சத்தை பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அந்த ஊட்டச்சத்து பூர்த்தி அடைதான்னு கேட்டா கிடையாது. அந்த தாவரங்களுக்கு தான் நேரடியா அந்த ரசாயனம் போவதை தவிர்த்து அந்த மண் வளப்படலை, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மற்ற எந்த உயிர்களும் வாழலை இந்த ரசாயனத்தினால. அப்ப அதனால வரக்கூடிய ஊட்டச்சத்து, அது மூலயமா கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து இல்லை, அது விஷத்தன்மை. அந்த விஷத்தினால வரக்கூடிய விளைச்சல் எல்லாமே விஷமா தான் மாறுது. அதை நம்ம உணவா எடுத்துக்கும் போது திருப்பி பாதிப்புகள் வருது. சரி, இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? அதாவது இந்த ஒவ்வொரு தாவரத்துக்கும்
இத்தனை வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. இதை நம்ம எப்படி மண்ணில் உருவாக்குறது, இல்லை எப்படி பயிருக்கு கொடுக்கறது, இந்த தொழில்நுட்பத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் இந்த பயிற்சியில நம்ம சொல்ல போறோம். அது எதற்காகன்ட்டு, அதாவது லாபம் அப்படின்றது செலவு பண்ணாம உற்பத்தி பண்ணதுல விளைச்சல் குறைவா இருந்தாலும் விற்பனை பண்ண முடிஞ்சாலும் அதுவே லாபம் தான். அதாவது லாபம்ன்றது செலவே இல்லாம உற்பத்தி பண்ணதை குறைவான உற்பத்தியா இருந்தாலும் ஒரு நல்ல விலை கிடைச்சதுன்னா அதுவே லாபம் தான். அந்த பார்வையில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா லாபம் என்னன்றது உங்களுக்கு புரியும். நிறைய செலவு பண்ணிட்டு நிறைய விளைச்சலும் வந்துச்சு, ஆனா விலையே கிடைக்கல, இல்ல விளைச்சல அறுவடையே பண்ண முடியல, இது எப்படி லாப கணக்குல வரும்? அப்போ லாபத்தை நீங்க எப்படி பார்க்கணும்னா, செலவு இல்லாம என் மண்ணில் நான் எப்படி விவசாயம் பண்றதுன்ற சிந்தனைக்குள்ள நீங்க வரணும். அதை நீங்க வந்துட்டீங்கனாலே லாபத்தை ரொம்ப எளிமையா நீங்க அடைய ஆரம்பிச்சிருவீங்க. அது கூட்டு முயற்சியா பண்ணும்போது இன்னும் ரொம்ப எளிமையா பண்ண முடியும். சரி, இப்போ அந்த தாவரங்களோட இந்த இடுபொருட்கள் எப்படி தயாரிக்கிறது, எப்படி செய்யறது, அது என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றது நம்ம அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு தாவரம் நல்லா வளர்ந்து நல்ல மகசூல் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? அடிப்படையான 3 வகைகள்ல நமக்கு அதுக்கான ஊட்டச்சத்துக்களை பிரச்சனைகளை நம்ம தீர்வு காணணும். ஒன்று, மண் வளமா இருக்கணும். மண் வளமா இருந்தா ஒரு தாவரம் நல்லா வளரும். இரண்டாவது, அந்த தாவரம் வளர்ச்சியின் போது அதுக்கு வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும், ஊக்கிகள், வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லுவோம் தமிழ்ல. நம்ம வளர்ச்சி ஊக்கிகள் எப்படி நம்ம தயார் பண்றது? மூணாவது, பூச்சி பிரச்சனை. இதுதான் பிரதானமா விவசாயிகளோட பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கோம், பூச்சி பிரச்சனை. அந்த பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது? இங்க இயற்கை முறையில பண்ணும் போத பூச்சிகள் நாங்க என்ன சொல்லுவோம்னா, நம்ம எல்லாருமே பூச்சிகள் நமது நண்பர்கள் தான் சொல்லுவோம். உண்மையிலே பூச்சிகள் விரோதிகள் கிடையாது, நமக்கு விவசாயத்துக்கு எதிரிகள் கிடையாது. விவசாயிகளுக்கு பூச்சிகள் உண்மையா சொல்ல போனா நன்மைகள் தான் செஞ்சுட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அதுல வகைகள் 2 வகைகள் இருக்கு, நன்மை செய்யறது தீமை செய்யறது நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இயற்கையா அப்படி கிடையாது. அந்த நன்மை செய்யறது, அந்த பூச்சிகளை வரவிடாம நம்ம இந்த ரசாயன விவசாயம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்ப்ரேவா இருக்கட்டும், மருந்துகளா இருக்கட்டும், ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுது, நன்மை செய்யக்கூடிய தட்டான்கள்ல இருந்து குளவில இருந்து எல்லா பூச்சிகளும் அங்க வராம சிலந்தியில இருந்து என்ன ஆகுது, அதுங்க கொல்லப்பட்டு அதுங்க அந்த இனமே இல்லாம அழிச்சுக்கிட்டோம். நம்ம அப்படி அழிக்கிறதுனால நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய பூச்சிகளை நினைக்கக்கூடிய இந்த சார்வஞ்சி பூச்சி, வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி, அந்து பூச்சி, இது எல்லாமே அதீதமா வளர்ச்சி அடையுது. அதோட இனத்தை அதிகமா பெருக்குது. அதிகமா பெருக்க என்ன ஆகுது, உங்களுக்கு தொடர்ந்து பூச்சி தாக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு நீங்க எவ்வளவுதான் ரசாயனம் ஸ்ப்ரே அடிச்சாலும் என்ன ஆகும்னா, இலைகளுக்கு அடியில தான், அதோட இலை தண்டுல இலைகளுக்கு அடியில தான் அது என்ன பண்ணும், தன்னோட இனவிருத்தியை பண்ணும், தன்னை பாதுகாத்துட்டு இருக்கும். நீங்க அடிக்கிறது எல்லாமே மேல இருக்கக்கூடிய பூச்சிகளை தான் கொள்ளுது. மேல இருக்கக்கூடியது எல்லாமே நன்மை செய்யக்கூடியது நமக்கு. அதை தான் நம்ம கொண்டுட்டு இருக்கோம் இவ்வளவு நாள். அப்ப பூச்சி மருந்தை நீங்க நேரடியா அடிக்கிறதுனால உங்களுக்கும் பலன் கிடையாது. ரெண்டாவது, இந்த நல்ல பூச்சிகளை நம்ம அழிச்சிடுறோம். இதனால இயற்கையாவே நடக்கக்கூடிய அந்த உணவு சங்கிலிக்கு வராத அளவுக்கு உணவு சங்கிலி பூர்த்தி அடையக்கூடிய விஷயத்த நம்ம தடை பண்றோம். அதாவது என்ன பண்ணோம்னா, தட்டான் பூச்சி என்ன பண்ணும், குளவி என்ன பண்ணும், புழுக்களை தனக்கு உணவா எடுத்துக்கும். சிலந்தி என்ன பண்ணும், பூச்சிகளை வலை கட்டி அந்த சிலந்தில அந்த சிலந்தி வலையில பூச்சிகள் மாட்டும் போது அதை தன்னை உணவா எடுத்துக்கும். இது எல்லாமே நம்ம அந்த பூச்சிகள் வராத மாதிரி இந்த விஷத்தை தெளிக்கிறதுனால நம்மளே நம்ம தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த மண் வளப்படுத்துறதுக்கு என்ன இடுபொருள் கரெக்டா சரியா இருக்கும், செலவே இல்லாம? நான் சொல்ல போறது உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கலாம், இல்லை ஏற்பட்டதா கூட இருக்கலாம். ஆனா உண்மை இதுதான், செலவே இல்லாம நீங்க உங்களோட விவசாயத்தை பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். பெருமளவு செலவு இல்லைனாலும் குறைஞ்ச அளவு செலவு இருக்கும்னா இந்த வெள்ளம் வாங்குறது, இந்த மாதிரி அடிப்படையான மூலப்பொருட்கள் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க வாங்குவீங்க, அவ்வளவுதான். அதே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த செலவும் கிடையாது. அதுல அடிப்படையா பாத்தீங்கன்னா, மண் வளப்படுத்துறதுக்கு என்ன, அதாவது இயற்கையோட விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல்மட்ட கழிவு கீழ்மட்ட உணவு. இதுதான் இயற்கையோட விதி. அதாவது எல்லாமே மண் என்ன பண்ணுது, தன்னை மக்க வச்சு தனக்கு உணவா மாத்திக்கிட்டே இருக்கு. அந்த மண் உணவா எடுத்துக்கிட்டு இருக்குன்னா, யார் மண்ணுனா மண்ணே சாப்பிடுதானா, மண்ணில் இருக்கக்கூடிய உயிர்கள் சாப்பிடுது, நுண்ணுயிர்கள் சாப்பிடுது, வண்டுகள் சாப்பிடுது, பூச்சிகள் சாப்பிடுது, புழுக்கள் சாப்பிடுது. இதெல்லாம் இந்த இலை தழை, இந்த மாதிரி மக்குன இந்த சாண கழிவு, இதெல்லாமே மேல்மட்ட உயிரோட கழிவு எல்லாமே தனக்கு உணவா மாத்திக்கிட்டு இயற்கை அப்படி ஒரு படைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மேல்மட்ட கழிவு கீழ்மட்ட உணவா இருக்கக்கூடிய அந்த உயிர்களே இல்லாத சூழல்ல நம்ம ரசாயனம் போட்டு கெடுத்து வச்சிட்டோம். மண்ணை நீங்க ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கணும்னு சொல்லுது ஆய்வு. ஆனா இப்ப அது கிடையாது. அதனாலதான் மண்ணு மலடா ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம். மண்ணில் எந்த உயிரும் கிடையாது, மண்ணில் வாழக்கூடிய சூழலே எந்த உயிருக்கும் இல்லாததுனால மண்ணு மலடா ஆயிடுச்சு. அப்ப நீங்க என்ன விதை விதைச்சாலும் அந்த விதை முளைக்கக்கூடிய சூழல் கூட மண்ணில் அந்த உயிர்ப்பு தன்மை இல்லை. அப்ப இல்லாததுக்கு காரணம் நம்ம போட்ட ரசாயனங்கள் தான் காரணம்.
அதை மாற்றி அமைக்கணும்னா இப்போ அந்த மண்ணில் நுண்ணுயிர்களை திருப்பி வர வைக்கணும். அது வர வச்சாலே மண் என்ன பண்ணுது, புத்துயிர் பெறுது. அப்போ மண் என்ன ஆகுது, மலட்டுத்தன்மையிலேருந்து மாறுது, மண் வளமான மண்ணாக மாறுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மண்ணை நீங்கள் இப்போ உடனே ரசாயனத்துலேருந்து நீங்கள் மாறி இயற்கையில் பண்ண போறீங்க. நான் சொல்கிறது திருப்பி திருப்பி சொல்கிறேன், பெருமளவு இல்லை, நீங்கள் ஒரு கால்காணியை மட்டுமே மையமாக வச்சு நீங்கள் இந்த செயல்பாடை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பசுஞ்சாணம் இந்த வட்ட வட்டமா போறது வந்து நல்லா அந்த குடல் பகுதியில நுண்ணுயிர் நல்லா இருந்தா தான் சாணம் அப்படி போடும். மாடு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இந்த வட்ட வட்டமா இல்லாம கழிச்சலா இருந்ததுன்னா அது உடல் பிரச்சனை இருக்கு, குடல் பிரச்சனை, அந்த செரிவான பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இந்த மாதிரி வட்ட வட்டமான சாணம் நல்லா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு அன்னக்குடையில இதுதான் ஒரு வேலை போட்ட சாணமா இருக்கும் ஒரு மாடு. இது எடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அமிர்த கரைசல் நம்ம செய்ய போறோம். இதுல தண்ணி கலந்து முதல்ல கொஞ்சம் கரைச்சிப்போம், கையிலேயே அப்படியே திரியா இல்லாம கரைச்சிப்போம். 1500 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நல்லா இதை வந்து அது கட்டி இல்லாம இருக்கிறதுக்கு தான் இப்ப இங்கேயே கரைச்சிக்கிறது. அளவான தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். இது ஒண்ணும் இல்லை, நம்ம இதை சாணிப்பால்னு சொல்லுவோம் இல்லையா, வாசல்ல தெளிக்கிறதுக்கு தேவையான அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறது. 200 லிட்டர் பேரலுக்கு தேவையான அளவு இது. இப்ப நம்ம கிட்ட 50 லிட்டர் இருக்குதுன்னா 50 லிட்டர்ல செஞ்சு காமிக்கிறோம். 5 கிலோ சாணம் இந்த மாதிரி 200 லிட்டர் பேரலுக்கு. சரிங்களா, 2 லிட்டர் கோமியம். இப்ப அதுல அப்படியே ஊத்திடுங்க. இதுல வந்து இப்ப நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி நிரப்பிக்கலாம். இப்போ 2 லிட்டர் கோமியம் போதும் 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 போதும், ரொம்ப வேணாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இயற்கை விவசாயம் பண்ணோம்னா உங்களுக்கு கால்நடை ரொம்ப முக்கியம். கால்நடை இல்லாம இயற்கை வேளாண்மை சாத்தியப்படாது. அதாவது 2 பசுமாடு, ஒரு பசுமாடாவது நமக்கு தேவை. அந்த பசுமாடு நாட்டு மாடா இருந்தா இன்னும் நல்லது. கூடிய விரைவில் ஒரு மாடாவது நாட்டு மாடு, வீட்டுக்கு வீடு ஒரு நாட்டு மாடு வச்சுக்கோங்க. எல்லாம் 1 கிலோ அப்படியே போடுங்க. வெள்ளத்தையும் இந்த மாதிரி தண்ணியிலேயே கொஞ்சம் கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஏன்னா இப்படி கரைச்சி போட்டாதான் அது உடனே இதுவாகும். போதும் போதும் போதும். 3 இடுப்பொருள் தனித்தனியா எப்படின்னு செஞ்சு காமிக்க போறோம். இந்த மாதிரி வெள்ளம் இருந்ததுன்னா இந்த மாதிரி இதுவா இருக்குன்னா உடச்சி கடிச்சு நம்ம தூள் ஆக்கி போட்டீங்கன்னா நல்லது. இல்லைனாலும் சீக்கிரம் அது ஊறி போச்சுன்னா இதை கரைச்சி ஊத்திக்கணும். இப்ப என்னென்ன சேர்த்துருக்கோம் அதுல? வெள்ளம் 3 சேர்த்துருமா, தண்ணி தேவையான அளவு. சரிங்களா, இப்ப இது ஃபுல்லா எடுத்துட்டா தூக்கிட்டு போறது கஷ்டமா இருக்கும். அங்க போய் வீட்டுல போய் நிறைப்பாங்க. இது ஃபுல்லா தண்ணி நினைச்சிக்கணும். இது 50 லிட்டர் தான். நான் இது போட்டுக்கிறது நம்ம 200 லிட்டருக்கு 200 லிட்டருக்கு தாராளமா நமக்கு 200 லிட்டர் இதுல தண்ணி கலக்கலாம். நம்ம கலந்துட்டு ஒரு கொம்பு இருந்தா எடுத்துருவோம். நீங்களே செய்யுங்க, கலந்து காமிங்க. இது அப்படியே கலக்கணும். அந்த மாதிரி நல்லா கலக்கி விடணும். ஏன்னா அந்த இனிப்பு சுவை எல்லாத்தையும் பரவலாகணும்ட்டு ஒரு பக்கம் நல்லா சுத்திட்டு அப்படி சுழச்சு நல்லா மிக்சடு நல்லா கலக்கணும்ன்றதுக்காக தான். இத மாதிரி இப்ப வந்து இது உருவாகிறதுக்கு 24 மணி நேரத்துல உருவாயிடும். ஒரே நாள் தான். ஆமா, ஒரே நாள்ல இது உருவாயிடும். காலைல இப்ப கலக்கும் போது பண்றோமா, சாயந்தரம் ஒரு முறை கலந்து விடலாம். ஒரே நாள் தான். இன்னைக்கு காலைல ரெடி பண்ணா நாளைக்கு காலைல அது பூமியில விட்டுணும். நாளையில இருந்து அதாவது 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா அதோட வீரியம் குறைஞ்சிடும். வேற ஒண்ணும். ஆமா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போட்டு இன்னைக்கு நான் விட முடியல அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 கிலோ ஒரு 1/2 கிலோ வெள்ளம் போட்டு 2 நாள் கழிச்சு கூட நீங்க பொறுமையா விட்டுக்கலாம், தப்பு இல்லை. இது வந்து அமிர்த கரைசல். இது வந்து இப்போ எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்காது. அமிர்த கரைசல் ரெடி பண்ணது நம்ம கிட்ட அங்கேயே இருக்கு இல்லையா. சரி, இது இப்ப நீங்க கரைச்ச மாதிரி இப்ப கருப்பா இருக்கு இல்லையா சாணம், இந்த மாதிரி இருக்காது. இது எப்படி ஆகும்னா நொதிச்சு மேல ஆடை மாதிரி பொங்கி வரும். நமக்கு புளிச்சா மாவு புளிக்கிறதுக்கு எப்படி பொங்கி வரும், அந்த மாதிரி வந்து இந்த சாணம் எல்லாம் மேல பொங்கி வரும். அதனால கலக்கி விடுறது. அந்த கேஸ் அதுல இருக்கக்கூடிய வாயு, மீத்தேன் வாயு எல்லாமே வெளியேறிடும். இப்போ மீத்தேன் வாயு சாணத்துல இருக்கும். அது நம்ம இன்னும் ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அதை கலக்கி விடுறதுக்கு காரணம் அந்த மீத்தேன் வாயு வெளியேறதுக்கு தான். வெளியேறினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மறுநாள் பாத்தீங்கன்னா நீங்க தெளிஞ்சு அப்படியே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மஞ்சள் தண்ணி எப்படி இருக்கும், மஞ்சள் தண்ணி மாதிரி தெளிஞ்சு இருக்கும். அப்ப நுண்ணுயிர் பெருகி ரொம்ப நீங்க அதை பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும். இது மேல வந்து வெள்ளை கலர்ல ஆடை கட்டும்.
ஆடை வந்து மேலே வெள்ளை கலரில் கட்டும். அப்போ என்னன்னா நுண்ணுயிர்கள் வந்து இனவிருத்தி பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மேலே வெள்ளை கலரில் கட்டக்கூடிய ஆடை வந்து கருப்பு கலரில் நீங்கள் ஒரு நாளில் 2 நாளில் பயன்படுத்தாமல் விட்டீங்கன்னா கருப்பாக மேலே ஆடை கட்டும். அப்படி கருப்பாக கட்டும் போது அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே உணவு இல்லாமல் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இறந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, திருப்பியும் ஒரு 1/2 கிலோ வெல்லம் போட்டு கலந்து வச்சிங்கன்னா மறுநாள் பயன்படுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை என்னால் வந்து உடனே நான் பயன்படுத்த முடியலன்னா அப்படி ஒரு தீர்வு. இல்லை நான் ஒரு வாரம் வச்சு தான் பயன்படுத்தணும் எனக்கு சூழல் இருக்குன்னா நீங்கள் 1 கிலோ வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த காராமணி மாவு இல்லை கடலைப்பருப்பு மாவு உளுத்த மாவு ஏதோ அந்த இருவித்தலை தாவரம் மாவு, ஆமாம், அதை வந்து நீங்கள் 1 கிலோ போட்டு இதோட சேர்ந்து கலந்தீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் இது நல்லா இருக்கும். உயிர்கள் அதிகமாக உருவாகிட்டே இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் செலவு குறைக்கிறதுக்கு தான் நம்ம இது. இன்னும் ஒரு விஷயம், இன்னைக்கு ரெடி பண்ணி நாளைக்கு விட்டு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீனோட வேஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னா ரக்க சதியில் குடல் பகுதி இது எல்லாமே இருக்கும். இதை வந்து சதை வந்து குறைவாக தான் இருக்கும் கழிவில். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செதில்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் குடல் பகுதி அதிகமாக இருக்கக்கூடிய கழிவு இன்னும் நீங்கள் பார்த்து எடுக்கிறது நல்லது. அதில் அதிகமாக அந்த இது ஒரு அமிலத்தன்மைக்கான திரவ நிலை அதிகமாக அதில் கிடைக்கும். இந்த ரக்க பகுதி வால் பகுதியை விட குடல் பகுதியில் உங்களுக்கு இன்னும் நல்லது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீனம் கிட்டத்தட்ட அதில் ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். 2 கிலோ இருக்கும், அதிகமாக 3 கிலோ இருக்கும். 3 கிலோ இருக்கும் இல்லையா? இப்போ அந்த 3 கிலோனா அப்போ அதுக்கு சம அளவு 3 கிலோ வெல்லம் இதில் இருக்கும் இல்லைங்களா? இதை போட்டு எப்படி நம்ம பண்ணோம்னா, எடுத்ததுமே இந்த மாதிரி டப்பால மீனை முதல்ல போட்டு வெள்ளத்தை போடக்கூடாது. வேற எதனா பக்கெட் இருக்குங்களா? இது பயன்படுத்திக்கலாம்ல? இல்லை போடலாம். சரி, முதல்ல என்ன பண்ணுங்க, வெல்லம் ஒரு பிடி கையில் எடுத்துக்கோங்க, அடியில் ஒரு கை போடுங்க. என்ன போதும், என்ன பண்றோம், போதும், மேல கொஞ்சம் வெல்லம் போடுங்க. போதும். இப்ப அப்படியே குச்சில தள்ளிங்க. போதும், அப்படியே மேல வெல்லம் போடுங்க. எப்படி ஊர்ற போடுறோம் பாத்துக்கோ. யூரியாவுக்கு மாற்று இதுதான். ஆமா, இந்த மாதிரி குடல் சதை பகுதி நிறைய இருந்துச்சுன்னா நல்லா அது அமிலத்தன்மை நிறைய கிடைக்கும். இல்ல திரவம் வளரலன்னா இதை கொஞ்சம் ஊத்துனீங்கன்னா நாட்டங்கள்ல நாட்டு வந்துடும், அருமையா வரும். அளவா ஊற்றணும், அளவா தண்ணீர்ல கலந்து விட்டீங்கன்னா கரெக்டா. பாத்தீங்களா? இதுதான் இது. எதுக்கு இப்படி போறோம்னா, படிப்படியா போட்டோம்னா அந்த ஊறல் வந்து சரியா இருக்கும். மேல அடியில போயிட்டு வெறும் மீனும் மேல வெள்ளத்தையும் போட்டு கலக்க முடியாம கலக்கி அது ஒழுங்கா போய் இதுவாகாம இருக்கும். அதனால படிப்படியா போட்டோம்னா அந்த வெள்ளம் வந்து எல்லாத்துலயும் பரவலா இருக்கும். இப்படி இருக்கு இல்லையா? இப்படி இருக்கிறதே இந்த மாதிரி ஒரு மூடி போட்ட டப்பால பண்ணணும். நீங்க ஒரு 20 லிட்டர் மூடி போட்டது இல்லை இந்த மாதிரி பேரல், இந்த மாதிரி பேரல்ல பண்ணீங்கன்னா போதும். 50 லிட்டர் பேரல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேரல்ல ஒரு 4 கிலோ 5 கிலோ அளவுக்கு மீன் வேஸ்ட்டும் 5 கிலோ வெல்லமும் இதை தாராளமா அதில் பண்ணலாம். இப்போ இதை என்ன பண்றீங்கன்னா, இதை அப்படியே வந்து மூடி போட்டு உள்ள உட்காரக்கூடாது, தண்ணி படக்கூடாது, வெயில் இருக்கக்கூடாது. ஒரு நிழல்ல ஒரு மாட்டு கொட்டாயிங்கன்னா கூட நம்ம உரமா வச்சு காத்து போகாத அளவுக்கு இறுக்கமா போட்டு மூடி வச்சிடணும். ஆனா ஒரு 4-5 நாளைக்கு மட்டும் காத்து, அது நீங்க காத்து போற அளவுக்கு திறந்து போடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா வெடிச்சிடும், அந்த டப்பாவே கேஸ் அதிகமா ஃபார்ம் ஆகி வெடிச்சிடும். அதை நீங்க திறந்து விட்டு ஒரு நாள் தினமும் திறந்து விட்டு நீங்க கலக்க கூட தேவையில்ல, திறந்து விட்டு மூடி விட்டா போதும். அது நீங்க கலக்கக்கூடிய குச்சி வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கோம். அது திருப்பி நம்ம அதையே பயன்படுத்தும் போது ஈயோட முட்டை போய் இது உள்ள போயிடும். அதை புழு உருவ ஆரம்பிச்சிடும். அப்போ சீக்கிரம் மீனம்லாம் கெட்டு போறது, அந்த புழுக்கள் அதிகமாகிடும். அதில் கெட்டு போறதுல புழுக்கள் அதிகமாகி அது ஒவ்வாத நிலை மாதிரி ஆயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா, குச்சியை நீங்க பயன்படுத்தும் போது கழுவிட்டு பயன்படுத்திக்கணும், இல்லை வந்து வேற ஒரு குச்சிகளை பயன்படுத்திக்கணும். ஆமா, மேலே முடிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, இறுக்கி மூட்டிங்களா, ஒரு 5 நாளைக்கு அந்த கேஸ் வெளியே போயிட்ட பிறகு திருப்பி அந்த கேஸ் உருவாகாது. அப்புறம் இறுக்கி மூடிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நான் அது கிட்டத்தட்ட ஒரு 35 நாள்ல தயாராகிடும். அது நீங்க வெள்ளத்தோட அளவை பொறுத்து இருக்கு. வெள்ளம் கூடுதலா இப்போ நம்ம 2 கிலோக்கு 3 கிலோக்கு 3 கிலோ வெள்ளம் போட்டோம், 3 கிலோக்கு 5 கிலோ வெள்ளமும் போடலாம். ஆனா வெள்ளம் கம்மியா தான் போடக்கூடாது. அதிகமா போட்டீங்கன்னா சீக்கிரம் நொதிக்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் அந்த திரவ நிலைக்கு வர மீன் அமிலம் சீக்கிரம் உருவாயிடும். அப்படி உருவானதுக்கு அப்புறம் இந்த 30 நாளைக்கு இறுக்கி மூட்டிட்டீங்களா, 30 நாள் கழிச்சு எடுத்தீங்கன்னா மீன் அமிலம் செஞ்சது இருக்குங்களா? சரி, நம்ம அப்படியே போய் தோட்டத்தை போய் காமிச்சிடலாம். அது வந்து பாத்தீங்கன்னா தேன் நம்ம வந்து பஞ்சாமிரதம் அப்படி இருக்கும், பழ வாடை வரும். அது நீங்க வந்து மீன் வாடனே சொல்ல மாட்டீங்க, அப்படியே மீன் வாடியே சொல்ல மாட்டீங்க. தேன் மாதிரி இருக்கும், பார்க்க தேன் மாதிரியே ஒழுகும்.
வாசம் வந்து பாத்தீங்கன்னா பழ வாடை வரும். இயற்கை இலை இருக்கு, பப்பாளி இலை இருக்கு. அதுக்கெல்லாம் பப்பாளி பால் வரக்கூடியது. சீதா வந்து சீதாலையும் ஆமா, இது வந்து நொச்சி வந்து வாசனைக்கு இருக்கு, வேப்பலை கசப்புக்கு இருக்கு. இப்ப நம்ம சொன்ன அந்த 3 வகையான இலைகளும் இருக்கு. அது எண்ணிக்கை வித்தியாசங்களும் இருக்கு நமக்கு. ஆமா, கசப்பு. இது எல்லாமே இப்படிதான் ஆளுக்கு அப்படியே ஒண்ணு கிள்ளி போடுங்க. எல்லாரும் பண்ணுங்க. எல்லாரும் பண்ணாதான் ஒரு ஆர்வம் இருக்கும். கோமியம் இத கிள்ளியும் போலாம், நறுக்கி போறதும் சரி. அந்த கத்தியும் இதுவும் வச்சிருந்தோம். இலை தலைகளை உருகி, வேப்ப இலைகளை உருகி அப்படியே போடுங்க. இதை இன்னும் நறுக்கணும். சின்ன சின்ன முழுமுடி இலையா இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் நறுக்கி போட்டோம்னா அந்த சாறு உடனே இறங்கும். ஆமா, இது வந்து உங்களுக்கு ஊறல் வந்து 2-3 நாள், ஒரு வாரம் 2 வாரத்துல அந்த ஊறி சாறு இறங்கிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த இலைகள் மட்டும் வெறும் இலை தான் இருக்கும், சாறு நல்லா இறங்கி அந்த வாடை கோமியத்திலேயே கலந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு நாள் வேணா வச்சிருந்துருக்கலாம், தண்ணி படாம வச்சிருக்கலாம். கோமியம் கெட்டு போற பொருள் கிடையாது. இவ்வளவு ஈஸியானதும் ரொம்ப நீங்க வச்சிருந்து எப்போனாலும் பயன்படுத்தக்கூடிய பொருள்லாம் நம்மளே செய்ய முடியும். அதான் பார்த்துட்டோம். முதல்ல இப்படிதான் எல்லா தலையும் போட்டோமா. இது வந்து இப்போ சீக்கிரம் வேலை ஆகணும்னு சொல்லி அப்படியே பிச்சு போட்டோம். நம்ம இதை நிதானமா எப்படி செய்யணும்னா, இந்த இலையெல்லாம் உருகி கொஞ்சம் நறுக்கிக்கணும். நறுக்கிங்கன்னா சாறு உடனே இறங்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே போடலாம், கொஞ்ச நாள் ஆகும் அந்த இது ஊறி இறங்கிறதுக்கு. அதே நறுக்கி போட்டீங்கன்னா அந்த பால் சாறு எல்லாம் உடனே இறங்கி நீங்க உடனே ஒரு வாரத்துல பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்து மாறிடும். அது இதை போட்டு இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, வெறும் கோமியம் இந்த இலைங்க இதை போட்டுட்டு இதை கலந்து விட்டீங்கன்னா போதும். இதை போட்டு என்ன பண்றீங்க, இதுலயும் வந்து தண்ணி படக்கூடாது, ஈக்கள் உள்ள போகக்கூடாது. ஒரு பேரல் இது மூடியை வச்சு மூடி விட்டுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 வாரம் கழிச்சு ஊறி இறங்கினதுக்கு அப்புறம் இதை நீங்க பூச்சி பிரச்சனை இருக்குது இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்போன்றது தான் இயற்கை வேளாண்மையோட அடிப்படை தத்துவம். வருமுன் தான் காக்கணும், வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ண முடியாதான். எந்தமே சரி, ரசாயன விவசாயத்திலும் சரி, வந்த பிறகு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே ஒரு செடி வளரும் போது ஒரு 15-20 நாள் இடைவெளிக்கு இதை ஒரு ஸ்ப்ரே அடிச்சிடணும், நார்மலாவே அடிச்சிடலாம். இதுல கோமியத்துல என்ன இருக்குன்னா, இந்த மீன் அமிலத்துல சொன்ன மாதிரியே தடைச்சத்து கோமியத்துல அதிகமா இருக்கு. வெறும் கோமியத்தை நீங்க 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு முறை அடிச்சீங்கனாலே செடி பச்சை கட்டின்னு வரும். அந்த அளவு கோமியத்துல வீரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால அதுல இந்த மூலிகை எல்லாம் கலந்ததுனால இந்த பூச்சிகள் வராம இது கட்டுப்படுத்திடும். எப்பவுமே நீங்க விவசாயம் பண்ணோம், இயற்கை விவசாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எப்பவுமே 200 லிட்டர் பேரல்ல இந்த ஜீவாமிர்தத்தை அமிர்த கரைசலை எப்பவுமே ரெடி பண்ணினே இருங்க. வாரத்துல ஒரு முறையாவது அந்த மண்ணு கொடுத்துருங்க, போதும். வாரத்துல ஒரு முறை கொடுத்தா போதும். இதெல்லாம் வந்து நீங்க அடிக்கடி கொடுக்க போறது கிடையாது. பூச்சி வர, அதாவது ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்குன்னா நடுவுல ஒரு பூச்சி வரட்டிக்காக அடிச்சிடலாம், அந்த நெடிக்கு எந்த பூச்சம் வராம இருக்கும். பயிர் எல்லாமே களை எடுத்ததுக்கு அப்புறம் தான், ஒரு செடி விதைச்சாலும் சரி, நாத்து நட்டாலும் சரி, ஒரு 20 நாளுக்கு அப்புறம் தான் இந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அதுனால இதை ஏற்கவே முடியாது. இன்னும் வேர் பிடிச்சி மண்ணில் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை அதெல்லாம் உள்வாங்க முடியாது. மேலும் அடுத்தடுத்த காணொலிகளை காண்பதற்கு கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.